9th question பாருங்களேன். Ramesh want to choose a material for making filament of a pulp. The chosen material should possess which of the following property அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, இந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்களேன். லோவான மெல்டிங் பாயிண்ட் இருக்கணுமா, அபிலிட்டி டு க்ளோ அட் ஹை டெம்பரேச்சரா, ஹையான ரெசிஸ்டன்ஸா. முதல்ல என்னன்னா அவங்க பல்ப்புக்கான ஃபிலாமெண்ட் என்ன, அந்த மின் இலை அப்படின்னு பார்த்துருக்கோம். அதை எதை போய் பேஸ் பண்ணி எடுப்பாங்கன்னா அதுக்கான சில ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது என்னென்ன ப்ராப்பர்ட்டா இங்க இருக்கு பாருங்க. அதிகமான ரெசிஸ்டிவிட்டி கொண்டதா இருக்கணும். ஏன், அப்பதான் அதிகமான ஹீட்டை ஹோல்ட் பண்ண முடியும். அதனால என்னன்னா அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி லைட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ ஹையான மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும். கம்மியான மெல்டிங் பாயிண்ட்னா ஈஸியா என்ன ஆயிரும், அந்த ஃபிலாமெண்ட் வந்து டக்குன்னு வந்து உடஞ்சு போயிடும், மெல்ட் ஆயிரும்ல. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். அதனால தான் எது யூஸ் பண்ணணும்னா டங்ஸ்டன் வந்து யூஸ் பண்றது. ஸோ டங்ஸ்டன் யூஸ் பண்றதுக்கு முக்கியமான ரீசனா என்னன்னா ஹையான மெல்டிங் பாயிண்ட் கொண்டது. அண்ட் ஆல்சோ நாட் ஈஸிலி வந்து ஆக்சிடைஸ் ஆகாதமா இருக்கும். இதுதான் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலாமெண்டை வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ இதை வச்சு சொல்லும் போது என்ன, இங்க பாருங்களேன், லோவான மெல்டிங் பாயிண்ட் டெஃபினட்டா கிடையாது, ஹையான மெல்டிங் பாயிண்ட் தேவையா இருக்கும். அதனால இது வராது. மிச்சம் ரெண்டுமே வரும். ஹை டெம்பரேச்சருக்கு அது க்ளோ ஆகணும், ஹையான ரெசிஸ்டன்ஸ் கொண்டதா இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இந்த மின்தடையை பண்ணும் போதுதான் அது ஹீட்டை ஜெனரேட் பண்ணும். அந்த ஹீட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து போத் செகண்ட் அண்ட் 3 தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டின் கரெக்ட். இந்த கொஸ்டினோட இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ரொம்ப பெருசா கொடுத்துன்னு வச்சுக்கலாம், ஒரு மாதிரி போரிங்கா இருக்கும். அதனால பார்ட் பை பார்ட் வந்து பார்த்துட்டேன். இது வந்து பார்ட் 1 நினைச்சுக்கேன். இதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஒரு செட் ஆஃப் கொஸ்டினை வந்து நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். நான் சொன்னதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.